மிதுன ராசி நண்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் வருகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் அடுத்தடுத்த லெவலுக்கு மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ராசியில் இருக்கிற குரு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. 2ஆம் இடத்துக்கு குரு போகிறதுனால திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துகிறாரு. கடன் அதிகரிக்கும். அது நோ ரூல்ட் அவுட்டு கிடையாது. அது ரூல் அவுட்டே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா கடன் ஜாஸ்தி இருந்தால் தான் உங்களுக்கு வளர்ச்சியே. அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு கண்ணுக்கு எட்டின தூரம் வரை எதிரியே இல்லைன்ட்டு முன்னாள் தமிழக முதல்வர் அம்மா சொன்னாங்க. அது மாதிரி உங்களுக்கு கண்ணுக்கு எட்டின தூரம் வரை எதிரியே இருக்க மாட்டாங்க. இதில் 10ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால இடமாற்றத்தின் காரணமாக வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் ஏற்பட்டோன்னா உடனே ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர், சென்னையிலேருந்து பெங்களூர், பெங்களூர்லேருந்து டெல்லி, பூனே அப்படி கிடையாது. இருக்கிற இடத்துல இருக்கிற ஊர்லேயே உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்போட, நல்ல பதவியோட, நல்ல சம்பளத்தோட பெரிய பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்ப்பரேட்டில் வேலை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மிதுன ராசிக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் தரக்கூடிய வகையில் இருந்தாலும் நற்பலன்கள் தான் இருக்குது. அதுலேயும் இன்னும் சாதகமான பலன்கள் தரக்கூடிய நாட்கள் அக்டோபர் 1ஆம் தேதி மதியம் 2 மணி வரைக்கும் சாதகமான நாட்கள். அதுக்கப்புறம் அக்டோபர் 3ஆம் தேதி காலை 7 மணிலேருந்து ஆரம்பிச்சதுன்னா அக்டோபர் 4, 5, 6, 7, 8, 9, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28ஆம் தேதி இரவு 10 மணி வரை. அதாவது கிட்டத்தட்ட 12ஆம் தேதி ஆரம்பிச்சதுன்னா 28ஆம் தேதி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக உங்களுக்கு நல்லது இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த காலகட்டத்திலையும் எந்த டைம்லையும் நீங்கள் தொட்டது துலங்கும் காலகட்டம். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி ஆகணும், இடமாற்றம் ஏற்படும், உங்களுடைய குடும்ப கௌரவம் உயரும் சூழ்நிலை ஏற்படும். 31ஆம் தேதி அக்டோபர் 31 இது மட்டும்தான் உங்களுக்கு சாதகமான நாட்கள். இதில் மன சஞ்சலத்தையும் தவறான வார்த்தை பிரயோகத்தையும் ஏற்படுத்துகின்ற தடுமாற்றமான நாட்களான சந்திராஷ்டம நாட்கள் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதி மதியம் 2 மணி 27 நிமிஷத்துலேருந்து அக்டோபர் 3 காலை 6 மணி 48 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமும். அதே மாதிரி மாத கடைசியில் அக்டோபர் 28 ராத்திரி 10 மணி 14 நிமிஷத்துலேருந்து அக்டோபர் 31 காலை 6 மணி 48 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த 2 நாட்களும், அதாவது இந்த முதல் சந்திராஷ்டமும் 2வது சந்திராஷ்டமும் உங்களை இரிட்டேட் பண்ண வைக்கும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பணம் குறைஞ்சதுன்னா டென்ஷன் ஆவீங்க. பணத்தை குறைஞ்சிடுதுன்னா அதை எப்படி சமாளிக்கலாம்னு யோசிப்பீங்க. ஆனால் அது முடிகிற வரைக்கும் டென்ஷன்லேயே இருப்பீங்க. அதனால் டென்ஷன் ஆகாதீங்க, உங்களுக்கு எப்படியும் பணம் வந்துகிட்டே தான் இருக்கும். இதில் குரு மாத பிற்பகுதியில் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார். அப்போ மாதம் முற்பகுதியில் 18ஆம் தேதி வரைக்கும் குரு ராசியில் இருக்காரே, எங்களுக்கு கெடுதல் தான் பண்ணுவாரா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு பதவியை கொடுப்பார். உங்களுக்கு திருமண வயதினராக இருந்தால் திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகிறாரு. அவர் குரு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லது. ஏன்னா அடுத்த 1 வருஷத்தில் உங்களுக்கு திருமண செலவு இருக்குது. நல்ல செலவு ஏற்படணும், சுப செலவு ஏற்படணும். அது உங்களுக்கு திருமண யோகத்தை தரும். இதில் அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை வர்றதுனால உங்களுக்கு எதிரிகளற்ற வாழ்க்கை இருக்கும். அது மட்டும் இல்லை, திடீர் அதிர்ஷ்டம் வரும். நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. அதனால் உங்களுக்கு அதுக்குண்டான பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்குது. இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பத்தில் புதிய உறவுகள் வருகின்ற நேரம், வாழ்க்கை துணையின் பணபலம் அதிகரிக்கும் நேரம். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்துலனா 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருந்தது, இப்போ 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை போகிறதுனால உங்களுடைய குழந்தைகளுக்கு வருமானம் அதிகரிக்கும், வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். கடன் ஜாஸ்தி ஆகும். என்ன சார் வருமானம் ஜாஸ்தி ஆகும்னு சொல்லிட்டு கடன் ஜாஸ்தி ஆகும்னு பொக்குன்னு சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. அதாவது உங்களுடைய தரம் உயர்வதற்காக நீங்கள் கடன் வாங்குவீங்க. அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வருமானம் அதிகரிக்கும். நீங்கள் வருமானமே இன்க்ரீஸ் ஆகலை, ஆனால் கடன் மட்டும் வாங்குவீங்கன்னா அது வளர்ச்சி கிடையாது. உங்களுக்கு கடனும் கொடுப்பாங்க. உங்களுக்கு கடன் எப்படி கொடுப்பாங்கன்னா, நீங்கள் 10,000 ரூபா கடன் வாங்குறது வேறு, 10 லட்ச ரூபா வாங்குறது வேறு. உங்களுக்கு 10 லட்ச ரூபா கடன் கிடைக்கும், இல்லை 50 லட்ச ரூபா கடன் கிடைக்கும், 1 கோடி 2 கோடி 5 கோடின்னு. ஸோ தொழிலதிபர்கள் வளர்ச்சி அடைகின்ற நேரம். மிதுன ராசியில் பிறந்த தொழிலதிபர்கள்
வளர்ச்சி அடைவார்கள். சுய தொழில் செய்பவர்களுக்கு புதிய, அதாவது இத்தனை நாள் நீங்கள் வந்து ஒரு ஹோம் பேஸ்டு சோலோப்ரனராக இருப்பீங்க, வீட்டிலேயே உட்காந்து வேலை பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு கீழே வந்து ஒரு 4 பேர்த்த வேலைக்கு போட்டு அவங்கக்கிட்ட வேலை வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புதிய வேலையாட்கள் சேருகின்ற நேரம், அதாவது உங்களுக்கு கீழே வேலையாட்கள் சேருவதன் மூலமாக உங்களுடைய படைபலம் அதிகரிக்கக்கூடிய எக்ஸ்பேண்டிங் ப்ராசஸ் நடக்கும். இதனால் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள், அதுக்காக கடன் வாங்குவீங்க. நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு வெற்றியை தரும். நிலம், வீடு, மனை, ஃபார்ம் ஹவுஸ் இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகள் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது. எதிரிகள் ஆரம்பத்தில் சொன்னீங்களே சார், எதிரிகளற்ற வாழ்க்கை இருக்குது அப்படின்னு அம்மா சொன்ன மாதிரி, அப்போ எங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்க, அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். அந்த சமாளிப்புகளை அவங்க அடங்கி போயிடுவாங்க. அதனால தான் எதிரிகளற்ற வாழ்க்கை அமையும்னு சொன்னேன். இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசியில் பிறந்த வயதானவர்கள் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 60 வயசு 70 வயசு சீனியர் சிட்டிசன்ஸ், மூட்டு வலி இருக்கும், நடக்க முடியாது, கை கால் நடுக்கம் இருக்கும், இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு மருத்துவ ரீதியான சங்கடங்கள் தீருவதற்குண்டான யோகம் ஏற்படும். இத்தனை நாளாக டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுனே தெரிலன்பாங்க. இப்போ டக்குன்னு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல சங்கடங்கள் தீருகின்ற நேரம், உடம்பு கை கால் நடுக்கெல்லாம் போயிடும். அதே சமயம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மாதம் முற்பகுதியில் சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறனால புதன் சூரியன் ஒரு 2 நாள் இருப்பார். அதுக்கப்புறம் சுக்கிரன் புதன் பரிவர்த்தன யோகம் 9ஆம் தேதியிலேருந்து இது உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். பெருசாக சங்கடம் இருக்காது. இதில் இடமாற்றம் ஏற்படும்னு சொன்னேன். சொந்த வீட்டுக்கு குடி போகலாம், சொந்த வீட்டை விட்டுட்டு வேறு ஒரு பெரிய வீட்டுக்கு, வாடகை ஜாஸ்தி இருக்கிற வீட்டுக்கு, இப்போ டபுள் பெட்ரூமில் இருக்கீங்க, 4 பெட்ரூம் உள்ள வீட்டுக்கு, ஒரு தனி வீட்டுக்கு, பங்களோக்கு, பெலேஷியல் பங்களோவில் போய் குடியேறதுக்கு எவ்வளோ வசதி. அது உங்களுடைய ஸ்டேட்டஸ் அப்படியே வசத்தும். உங்களை பார்த்தாலே உங்கள் சொந்தக்காரெல்லாம் ஆச்சரியப்படுவான். என்னடா இவன் இப்படி இருந்தால் எப்படி இருந்தான் இப்போ இப்படி ஆகிட்டான் அப்படின்ட்டு. ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி, எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டான், அப்படி இல்லை, எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டேன். அந்த அளவுக்கு நீங்கள் வைராக்கியத்தோடு வாழக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இந்த மிதுன ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தொழில் வளம் ஏற்படுகின்ற நேரம், உங்களுடைய தொழில் வளர்ச்சியை சந்திக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய, வருமானத்தை தரக்கூடிய, உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால நரசிம்மர் உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர். அது எதுக்கு லக்ஷ்மி நரசிம்மர்னு, அந்த லக்ஷ்மிங்கிறதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னா, தனியாக நரசிம்மரை வழிபட்டிங்கன்னா கோபம் ஜாஸ்தி ஆகும். ஏற்கனவே பதட்டத்தில் இருக்கீங்க, இப்போ கோபம் வந்ததுன்னா அது உங்களுக்கு பெருசாக வளர்ச்சியை தராது, மரியாதை கெடுத்துரும். அதனால் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்க வேண்டும். லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கும் பொழுது நரசிம்மர் பராக்கிரமத்தை கொடுப்பார். லக்ஷ்மி தாயார் வந்து உங்களுக்கு அந்த நரசிம்மர் மூலமாக உங்களுடைய வளர்ச்சியை தருவார், பணத்தை கொட்டுவா. மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் இருந்தால் தான் பரமாத்மாவுக்கே அங்கே பெருமை, அதாவது பரந்தாமனுக்கே பெருமை. அதனால தான் நரசிம்மரை வணங்கக்கூடாது, நரசிம்மரோடு சேர்த்து தாயாரையும் சேர்த்து வணங்கணும். அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி வாருங்கள். பரிக்கல் நரசிம்மர் இல்லாட்டி திருமோகூர் சக்கரத்தாழ்வார், இந்த 2 இடத்துக்கும் போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் உங்களை தேடி வரும். இந்த அக்டோபர் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும், உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனைகள். அதே சமயம் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு சில குழப்பங்கள் வரலாம். இந்த ராசிக்கு, மேஷ ராசிக்கு நல்லா சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம நல்லா சொல்லியிருக்கோம். ஆனால் சில பேர்த்துக்கு வந்து அது வந்து ஒத்து வரல அப்படின்னா அவளுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். அப்படி தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு தொலைபேசி வாயிலாக, கைபேசி வாயிலாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, சென்னையில் இருக்கிறவங்க கீழே வந்து டைரக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு அதில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. சப்போஸ் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா கீழே இன்னொரு நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்ப வேண்டும். எனக்கு ஜாதகம் தேவையில்லைங்க,
உங்கள் ஜாதகத்தை வச்சு நான் வந்து ஜாதகம் கணிக்க மாட்டேன். உங்களுக்கு தனியாக ஜாதகம் கணித்து அதுக்கு தான் பலன் சொல்லுவேன். அதனால் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்பி பலன்களை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பலாபலன்கள், இந்த ராசி பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.